கெட்டுன பொண்டாட்டிய அழ வைக்க வேண்டியது, பிறகு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படி வீட்டில் பொம்பளை அழுதுகிட்டே இருந்தா மகாலட்சுமி எப்படி தங்குவான்னு சொல்ல வேண்டியது. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தான் அந்த வீட்டு மகாலட்சுமின்னு ஏன் இந்த ஆம்பளைங்களுக்கு புரிய மாட்டேக்கி? நான் எதுக்கு தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கேன்? நான் சாவணும்னு வேற நினைக்கேன். இதெல்லாம் தப்பு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எதுக்கு அழணும்? நான் எதுக்கு சாவணும்? மாமியாருக்கு கீரை பறிக்க போனது ஒரு தப்பா? இதுக்கெல்லாம் இந்த தலைப்பாக்கட்டு மண்டையர் என் மேல கோவச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இருக்கட்டும். நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. நான் எதுக்கு கோவச்சுக்கிட்டு, நான் எதுக்கு அழுதுகிட்டு இப்படிலாம் கஷ்டப்படணும்? வாழ்றதுக்கு உலகத்துல 1008 வழி இருக்கு. இந்த தலைப்பாக்கட்டு மண்டையரை விட்டா எனக்கு வாழ்றதுக்கு வழி தெரியாதா? இந்த காட்டை ஒரு ரவுண்டு சுத்தி வந்தேன்னா என்ன செய்ய எது செய்யன்னு எனக்கு ஏதாட்டும் ஒரு வழி கிடைச்சிரும். ஆஹா, நிறைய பேசிட்டோம் போல. வயிறு வேற ரொம்ப பசிக்கே. சரி, போய் சாப்பிட ஏதாட்டும் கிடைக்கான்னு முதல்ல பாப்போம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. தலைப்பாக்கட்டு மண்டையரே, உங்க டைரி எடுத்து நல்ல இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. என்னைய வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டதுக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்பட்டே தீருவீரு. அது சீக்கிரமே நடக்கும். இந்த விளங்காத பையன் மருமகளை வீட்டை விட்டு விரட்டிட்டானே. நான் போறேன்னா என்னையும் போகக்கூடாதுங்கானே. போனா அப்படியே போயிருந்துல ஏசுதான். அந்த பிள்ளையாவது 2 சண்டையை போட்டுட்டு வீட்டில் கிடக்கலாம்ல. இவன் சொன்ன உடனே அவ கோவச்சுக்கிட்டு வேகமா போறா. ரோசம் மட்டும் வந்துருது. இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. பாட்டி, அம்மா எங்க இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. பிரபு, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்துட்டியா? இரி. பாட்டி, அம்மா எங்க பாட்டி? அம்மாட்ட ஒன்று சொல்லணும். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அம்மா கறியை தேட மாட்டான். அவன் வீட்டில் என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு தான் தேடிக்கிட்டு அலைவான். பாட்டி, அம்மா எங்க பாட்டி? சொல்லுங்க. எதுக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லை, உங்க அப்பங்காரன் உங்க அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான். என்னது? அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஆமல, உங்க அப்பா தான் வீட்டை விட்டு போன்னு விரட்டிட்டான். எதுக்கு பாட்டி? அப்பா எதுக்கு அப்படி செஞ்சாரு? நீங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டான்னு தடுக்கலையா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம்ல, அவ கேட்கவே இல்லை. அவ பாட்டுக்கு கோவச்சுக்கிட்டு போயிட்டா. டீச்சர் பள்ளிக்கூடத்தில் அம்மாவை படம் வரைய சொன்னாங்க. நான் வரைஞ்சேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அம்மாட்ட காட்டுவோன்னு ஆசையாக வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அம்மாவையே காணும். அம்மா. இல்லை, அழாதல. உங்க அப்பங்காரனை வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கா கூட போட முடியாது. என்ன ஒரே சத்தமாக கிடக்கு? எப்பா, அம்மாவை எதுக்குப்பா வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்க? எம்மா, அவன் வந்த உடனே சொல்லியாச்சா? பிறகு நீ செஞ்ச தப்பு சொல்ல வேண்டாமா? நான் தப்பு செஞ்சேன்னா உன் மருமவகாரி தப்பு செஞ்சாளா? நீ நம்மள செஞ்ச, அவ ஒன்றும் செய்யல. அவளுக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். அதனாலதான் இப்படி ஆடிக்கிட்டு அலையுதா. இருக்கட்டும், இப்படியே கடந்தாதான் சரியா வரும். வெளியே போய் எங்கேயாவது சுத்திக்கிட்டு அலையட்டும். சோத்துக்கு சிங்கி அடிக்கட்டும். அப்பந்தான் வீட்டு அருமை தெரியும். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நீ தான் வேணும்னு வீட்டை விட்டு ஓடி வந்து உடனே கல்யாணம் முடிச்சல்ல. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நான் அவளுக்கு என்ன குறை வச்சேன்? அவளை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். அவள் இப்படி களவாண்டுக்கிட்டு அலைஞ்சான்னா அதுக்கு நானா பொறுப்பு? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என் மருமகளை வீட்டை விட்டு விரட்டிட்ட. நீ அழுது ஒப்பாரி வச்சா நான் உடனே அதை கேட்டுட்டு அப்படியே அவளை போய் கூட்டிட்டு வந்துடுவேன்னு நினைக்காத. நான் இப்போ தலைவர் வீட்டுக்கு தான் போறேன். போய் அவன் மேலே கேஸ் கொடுத்து அவளை பிடிச்சி ஜெயிலில் போட சொல்ல போறேன். ஏ பாவி பயலே, நீ விளங்குவியா? கெட்டின பொண்டாட்டி ஜெயிலில் போட இப்படி துடியா துடிக்கியே. இப்ப அம்மா பாவும்பா. அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. அம்மாவும் கிடையாது, ஆட்டுக்குட்டியும் கிடையாது. பேசாம உட்காந்து புக் எடுத்து படி. இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கேன். பரவாயில்ல, புக் எடுத்து படி. ஏல, அவன்கிட்ட பேசாதல. அவன் மெண்டல் பிடிச்சி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் தான் மெண்டல் பிடிச்சி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கீங்க. மாலை வீட்டுக்கு வராம இந்த வீட்டுல யாரும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். பாட்டி, எனக்கு பசிக்கே. சோறு வேணுமே. ஏல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்க அப்பன்ட்ட அப்படி சொன்னாதான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவான். அவன் வெளியே போட்டும். போன பிறகு உனக்கு சோறு வச்சு தாரேன். சரி பாட்டி. நல்லா கேட்டுச்சால, நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். நீ வேணா நல்லா தின்னுக்கோ. நாங்க பட்னியா கிடந்து சாவுதோம். என் மருமவளை கண்ணில் பார்க்காம எனக்கு சோறு தண்ணி ஒண்ணுமே இறங்காதுப்பு. எப்படியோ போய் தொலைங்க. நான் போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிடுவேன். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம கிடங்க. எனக்கு என்ன வந்துச்சு? தப்பு பண்ணது அவளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் கூடயே சண்டைக்கு நிற்பாங்க. பாட்டி, அப்பா போயிட்டாரு. சோறு வச்சு தாங்களேன், ரொம்ப வயிறு பசிக்கி. இருல, சோறு வச்சு கொண்டு வரேன். என் மருமவ பாவம், தட்டில் வச்சு சாப்பாடை சாப்பிட விடாம விரட்டி விட்டுட்டா இந்த பையன். இவன் மட்டும் நல்ல ஹோட்டலில் திங்கிறது கலைதான். இவன்லாம் ஒரு மனுஷனா? வரட்டும், எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் திங்கான்னு பார்ப்போம். வீட்டில் வந்து சோறு கேட்பான்ல. வீட்டில் சோறு கேட்டான்னு செத்தான் இவன். ஏல மணி, பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்கியா? படிக்கேம்மா. அம்மா திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். டீச்சர்ட்ட வந்து கேட்பேன், என் மகன் எப்படி படிக்கான்னு. டீச்சர்
டீச்சர் மட்டும் நீ நல்லா படிக்கலன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயே, அங்கேயே விளக்கமாத்த கொண்டு அடி அடின்னு அடிச்சிருவேன். ஏம்மா நான் நல்லாதாம்மா படிக்கேன். நல்லா படிச்சு ஒரு பெரிய கலெக்டர் ஆகி நல்ல அம்மாவையும் அப்பாவையும் வச்சு காப்பாத்தணும், சரியா? சரிம்மா, வச்சு காப்பாத்துதே. என்ன மத்தியானம் போல வந்திருக்கீரு? கடையில் இன்னைக்கு வியாபாரமே கிடையாது, அதான் சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துட்டேன். ஏன் வியாபாரமே இல்ல? தெரியல, இந்த புரோட்டா இருக்கு, இதுல சாப்பிடுங்க. ஐ புரோட்டா எப்பா எனக்கு கொடுங்கப்பா. பொருளை பறக்காத, அம்மா எடுத்து பிரிச்சு வச்சு தாரேன். நீ எடுத்து வை, நான் போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாரேன். ஏம்மா சீக்கிரம் தாம்மா, வயிறு ரொம்ப பசிக்கி. தாரம்ல, ஏன் பறக்க? திங்கிறதுக்கு பேயா பறக்க கூடாது. என்னமோ காணாதது கண்டுட்ட மாதிரி தினம் தானே உங்க அப்பா புரோட்டா கொண்டு வராரு. ஏம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் தாங்க. சாப்பிடல, பிரிச்சு வச்சுட்டேன் பாரு. சரிம்மா சாப்பிடுதேன். ஏங்க நீங்க அங்கிட்டு வந்து உட்காருங்க. சரி செல்வி, அங்கிட்டு வந்து உட்காருதேன். சாப்பிடுங்க எல்லாரும். செல்வி, இந்த விஷயத்த கேள்விப்பட்டியா? அலெக்ஸ் என்ன மாலாவை வீட்டை விட்டு விரட்டிட்டாரம்ல. அப்படியா? எனக்கு விஷயம் தெரியாதே, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுங்க. ஏதோ நம்ம வீட்டுல வந்து முருங்கைக்கீரையை பறிச்சாகலாம்ல, அதுக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டினியாம்ல. ஆமா, பஞ்சாயத்தை கூட்டுனே, கடைசியில் அவளுக்கு அப்படியே பிளேட்டையே திருப்பிட்டாளுகளே. அந்த விஷயம் அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சிட்டு போல. அவரு எப்படி நீங்க போய் சொல்லலாம், ஏமாத்தலாம்னு சொல்லி மாலாக்காவை சத்தம் போட்டு வீட்டை விட்டு விரட்டிட்டாராம். அட கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள வீட்டை விட்டு விரட்டினது உனக்கு சந்தோஷமா இருக்கா? பிறகு பஞ்சாயத்துல என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாலுங்க தெரியுமா? கொஞ்சோண்டு கீரையை தானே பறிச்சிருக்காங்க, நீ சும்மா விட வேண்டியதானே, எதுக்கு சண்டைக்கு போற? அது எப்படி? வீட்டுக்குள்ள சுவர் ஏறி குதிச்சு வந்து களவாங்கலாமா? அது தப்பு இல்லையா? நான் போய் அவ வீட்டுல களவாண்டா சும்மா விடுவாளா? அதுக்குன்னு பஞ்சாயத்துல எல்லாம் இழுக்கணுமா? அப்படித்தான் இழுப்பேன், அப்பந்தான் அவளுகளுக்கெல்லாம் புத்தி வரும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அதனாலதான் அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. என்ன ஏமாத்திட்டாளுக? பஞ்சாயத்து தலைவர கூட்டத்துல எல்லாரும் இருந்தவங்களெல்லாம் ஏமாத்தியாச்சு. ஆனா கடவுள் சும்மா விட்டாரா? இப்ப தண்டிச்சிட்டாருல்ல. பாவம், வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க என்ன செய்வாங்க? நீ இப்படி எல்லாம் பேசாத. அவ இருக்கா இல்லைன்னா சாவுதா? அவளை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? நீங்க புரோட்டாவை தின்னுங்க. உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமாம்மா? பேசக்கூடாது, ஒழுங்க புரோட்டாவை தின்னுட்டு எந்திரிச்சு பெயிரணும். இப்ப ஏன் அம்மா இப்படி இருக்காங்க? அவளுக்கு மெண்டல் பிடிச்சிட்டு, நீ பேசாம சாப்பிடு. சரிப்பா. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. நான் இப்ப என்ன செய்வேன்? கையும் ஓடல காலும் ஓடலையே. பேசாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் போய் சாக்லேட் கொடுக்க வேண்டியதான். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். பஞ்சாயத்துல என்னை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தாளுக, கடைசியில எப்படி மண்ணை கவ்வுனாளுக. கடவுள் ஆப்பு வச்சுட்டாருல்ல. செல்வியா கொக்கா? எல்லாம் என் தப்புதான். நான் மட்டும் மாலா வீட்டுக்கு போகாம இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? சரி விடு, நடந்தது நடந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியும்? இல்ல இளிச்சக்கா, தப்பு பூரா என் மேலதான். எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கி. நான் மட்டும் போகாம இருந்திருந்தேன்னா மாலா நிம்மதியா வீட்டுல இருந்திருப்பாள்ல. நான் போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இதெல்லாம் நடந்துதான் ஆகணும்னு இருந்தா யாரு மாத்த முடியும்? இப்ப எங்க போயிருப்பா? ஒன்னும் புரிய மாட்டேக்கி. எங்கதான் போய் அவளை தேட? வெளியூருக்கு எங்கேயும் போயிருப்பாளோ? அவ கையில துட்டு எதுவும் கொண்டு போல, அப்படியே தான் கிளம்பி போனா. சாப்பிட்டுக்கிட்டு இருந்து சோத்த கூட அப்படியே வச்சுட்டு போயிட்டா. லட்சுமி அக்கா, நீங்க வீட்டை விட்டு போகும்போது நேரம் எங்க போனீங்க? எனக்கு என்னம்மா, என் கையில இருந்தா துட்டு கிடையாது. வெளியூருக்கு போகணும்னு எனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை. பிள்ளைலாம் இங்க இருந்துச்சுல்ல, பிறகு எப்படிமா நான் போட்டுட்டு வெளியூருக்கு போக முடியும்? அதனால ஊர் கடைசியில இருந்த மரத்தடியில போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து பாத்தீங்கல்ல. அப்போ அதே மரத்தடியில போய் பாப்போமா? மாலாவும் அங்கதானே இருப்பா. மாலாக்கு அங்க போக மாட்டாங்க. ஏற்கனவே இந்த கள்ளப்பையன் வந்திருக்கானுங்கல்ல, கிட்னி திருடனுங்க. மாலை பயப்பட மாட்டாட்டி, வேணுக்குனே போனாலும் போவா. சரி, இப்போ எங்க தான் போய் தேட? வெளியூருக்கு போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஊருக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. வீடு வீடா போய் தேடுவோம் டி. எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிப்போம். எந்த வீட்லயாவது இருக்கத்தானே செய்வா. எல்லாரும் இங்கேயா இருக்கீங்க? மாலை வீட்டை விட்டு போயிட்டாலாம்ல. உங்களுக்கு யார் சொன்னா? யார் சொன்னாவா? செல்வி ஊரு பூரா சாக்லேட் கொடுத்துட்டாலேதா. அடி பாவி, மாலை காணாம போயிட்டா இவ சாக்லேட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு அலைதாலோ. அந்த அளவுக்கு நம்மள எதிரியாவ நினைக்கா. ஏம்மா, ஏன்டா இப்படி எல்லாம் இருக்காளுகளம்மா?
செல்வியக்கா சரியா உள்ள வில்லியெல்லாம் இருக்காக. அவ எப்படியோ போறா. நீங்க மாலாவை எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்களா? எங்க இருக்கான்னு எதுவும் தெரிஞ்சுதா? இல்லட்டி ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. எங்க இருக்கா என்னன்னு தெரியல. அதான் எங்க போய் தேடான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நானும் வரேன்க்கா, வாங்க போய் தேடுவோம். நீங்களும் வாரீங்களா? சரி வாங்க, எல்லாரும் போய் தேடுவோம். மாலை மாமியார் வரலையா? அதான் அந்த பாவி மனுஷன் நீங்க போனீங்கன்னா அப்படியே போயிருங்கன்னு அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டாருல்ல. அதனால வேற வழி இல்லாம வீட்டுல இருக்காங்க. ஏமா அலெக்சன் இப்படி இருக்காரு? பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ? என்ன பிரச்சனையோவா? என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? அவங்க அம்மா காண்டி தானே கீரை பறிக்க போயிருக்கு. அது ஒரு குத்தமா? அதுக்கு போய் வீட்டை விட்டு விரட்டி விடுதாரு. அந்த அளவுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டோம். பொய் சொல்லிட்டோன்னு அவருக்கு கோவமா? ஆமா, ஊர்ல யாருமே பொய்யே சொல்ல மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் பொய் சொல்லிட்டோம். ஏன் இவர் பொய் சொன்னதே கிடையாதோ? இவர் என்ன ஹரிச்சந்திரனுக்கு தம்பி நினைப்போ? அவர் யாருக்கு வேணாலும் தம்பியா இருந்துட்டு போட்டும். நான் அங்க போயிருக்க கூடாது. போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஏ அப்பா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க தாயே. எந்திரிச்சு வாங்க, போய் மாலாக்காவை தேடுவோம். ஏங்க காப்பி குடிக்கீங்களா? வேண்டாம் ராணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பிள்ளைகளை பார்க்கணும் போல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை பார்க்கணும் போல இருந்தால் ஃபோன் எடுத்து வீடியோ கால் போட்டு பேச வேண்டியதானே? சரி, நான் வீடியோ கால் போட்டு பேசுதேன். சரிங்க, நான் போய் தூங்குதேன். நிறைய சாப்பிட்டேன் போல, தூக்கமாக வருது. நான் போய் படுக்க என்ன? சரி சரி. திடீர்னு இந்த மனுஷன் இப்படி தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. என்னன்னே தெரியல, இன்னைக்கு பூரா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கு. அண்ணாச்சி, உள்ள வரலாமா? அடடே அலெக்ஸு, வாப்பா. என்ன உள்ள வரலாமான்னு கேட்க, வா வா வந்து உட்காரு. என்னப்பா திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்க? அண்ணாச்சி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? நேத்து பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, அதை பத்தி தான். பஞ்சாயத்து தான் பாதியிலே நம்ம கிளம்பி போயிட்டோம்ல, அதை பத்தி பேச என்ன இருக்கு? செல்வி வீட்டில் முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் களவாண்டது தானே பஞ்சாயத்து. ஆமாப்பா, அப்படித்தான் செல்வி கேஸு கொடுத்தா. ஆனால் மாலா பிறகு அவங்க கூட்டாளிகள்லாம் சேர்ந்து நாங்கள் போகவே இல்லை, நாங்கள் புகையை அணைக்க தான் போனோம், நெருப்பு அணைக்க தான் போனோம்னு சொன்னாங்கல்ல. ஆமாம் சொன்னாங்க. அது பூரம் பொய் தலைவரே. அவங்க உள்ளே போனதே முருங்கைக்கீரையை களவாங்க தான். பிறவு என்ன, முருங்கைக்கீரையை பறிக்கும் போது கொப்போட சேர்ந்து வந்துட்டு போல. அதுக்கு பிறகு முருங்கைக்காயையும் பறிச்சிருக்காங்க. முருங்கைக்காய் தெரியாம தான் கையோட உடஞ்சி வந்துட்டான். அதுக்கு பிறகு பஞ்சாயத்தில் தெரிஞ்ச அசிங்கமாக போயிரும்னு சொல்லிட்டு செல்வி வீட்டில் புகை வந்துச்சு, நெருப்பு வந்துச்சு, நாங்கள் அணைக்க போனோம், அதை நாங்கள்லாம் பார்த்தோன்னு 4 பேரும் சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு முதலே தெரியுமேப்பா. என்ன தலைவரே தெரியுங்கிங்க? உங்களுக்கு முதலே தெரியுமா? ஆமாப்பா, எனக்கு தெரியும். ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கிறதுன்னா சும்மாவா? அண்ணாச்சி, கேட்கணேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் இருந்து புகை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமலாப்பா இருக்கும். பக்கத்து வீட்டில் ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாருமே எதையுமே பார்க்கலங்காக. நான் இதெல்லாம் முதலே விசாரிச்சுட்டேன். இவங்க போனது முருங்கைக்கீரையை எடுக்க தான். அது உங்கள் அம்மாக்காக போயிருக்காங்க. அதையும் நான் விசாரிச்சிட்டேன்ப்பா. அவங்க செஞ்சதில் என்ன தப்பு இருக்கு? இருந்தாலும் அடுத்த வீட்டில் போய் களை வாங்குறது தப்பு தானே தலைவரே. நீங்கள் இதெல்லாம் ஆதரிக்கலாமா? நான் ஆதரிக்கலப்பா. இருந்தாலும் கேஸு கொடுத்த ஆளையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. செல்வி ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு அலையுதா. ஊருக்குள்ளே யார்கிட்ட சண்டை இழுக்க, எங்கே போய் சண்டை இழுக்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவள் கொடுத்த கேஸுக்கு நான் விசாரிக்கேன்னு இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், ஊருக்குள்ளே இன்னும் அவளை கையில் பிடிக்க முடியாது. அதுக்குன்னு தப்பு செஞ்சவங்களை பூரா அப்படியே விட்டுட்டு படத்துக்கு கிளம்பி வந்துட்டீங்க. பொம்பளைங்க சண்டைனா 2 நாளைக்கு தான் இருக்கும். அவளுக்கு இன்னைக்கு அடிப்பாளுக, நாளைக்கு கூடிக்கிடுவாளுக. நம்ம அந்த சண்டைக்குள்ளே போய் சண்டையை பெருசாக இழுத்து விடக்கூடாது. அப்படியே கண்டும் காணாமல் போயிடணும். என்ன இருந்தாலும் மாலை செஞ்சது தப்பு தானே. அடுத்த வீட்டில் போய் கீரையை களவாண்டிருக்கா. அதனால நான் அவளுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டேன். தண்டனை கொடுத்தியா? என்ன தண்டனை கொடுத்தப்பா? அடுத்த வீட்டில் களவாண்ட குத்தத்துக்காக நீ வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன். வீட்டை விட்டு விரட்டிட்டியா? எதுக்கு இப்படி செய்த? பிறவு என்ன தலைவரே, இப்படியெல்லாம் செய்யலாமா? இங்கே பாருப்பா, நான் ஒரு ஊர் தலைவர். நான் எல்லா பக்கமும் நியாயமாக தான் பதில் சொல்லணும். இருந்துமே நான் ஆளா பக்கம் நியாயம் இருக்குங்கிறதுனால தான் அவளை சும்மா விட்டுட்டு வந்தேன். நீ என்னடான்னா அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்க. எனக்கு மனசு கேட்கல தலைவரே. அவங்க எல்லாத்தையும் மறைச்சி ஏமாத்தினாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோபம் வந்துட்டு. மனுஷன் கோவப்படலாம்ப்பா. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல தான் கோவப்படணும். சும்மா எல்லாரு மேலேயும் கோவப்படக்கூடாது. பொண்டாட்டிங்கிறவ யாரு தெரியுமா? நம்மளை நம்பி நம்ம வீட்டில் இருந்து நம்மளுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம கூடவே துணையா இருக்கிறவா.
பெத்த அம்மா கூட அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பொண்டாட்டி தான் எல்லாத்தையும் செய்வா. நீ என்னடான்னா அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன்னு அசால்ட்டா சொல்லுத. மன்னிச்சிருங்க தலைவரே. மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமாப்பா? முதல்ல மாலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வழியை பாரு. அவ எங்க இருக்கான்னு போய் தேடு. இப்போ போய் கூப்பிட்டேன்னா வரமாட்டாளே. அவ வரலைன்னா கையில காலில் விழுந்தாது கூட்டிட்டு வா. வீட்டில் பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுக்கோயேன், வீடே சுடுகாடு மாதிரி தான் இருக்கும். எங்க அம்மா மாலா கூட போறேன்னாங்க, அவங்களையும் போகக்கூடாதுன்னு சத்தம் போட்டு தடுத்து வச்சுட்டேன். இப்போ அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்க? எப்படியாவது கண்டுபிடிப்பா. தெரு தெருவா அலைஞ்சு தேடு. அவளை கண்டுபிடிக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரி போறேன் தலைவரே, போய் தேடி கூட்டிட்டு வாரேன். இங்க பாருப்பா, மாலா முதல்ல மாதிரி கிடையாது. அவ நல்ல பிள்ளையா திருந்திட்டா. வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் அவ ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? அவ கீரை பறிக்க போனான்னா உங்க அம்மா காண்டி மட்டும்தான் போயிருக்கா. மற்றபடி அவளுக்காக திருட எங்கேயாவது போனாளா இல்லை ஏதாவது செஞ்சாளா? ஒன்றும் செய்ய மாட்டா. இருக்கிறத வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன கொண்டு வந்து குடுக்கியோ அதை வச்சு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடான்னா அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன்னு வந்து சொல்லுதியே, எனக்கு மனசே கேட்கல. நீ போய் ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் போய் தேடுதேன். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் தலைவரே, நானே போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கேன். சரி சீக்கிரம் போ. அவள் கிடைச்ச உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லு. ஆட்டும் தலைவரே, சொல்லுதேன். இந்த தலைவர் கூட எல்லாரையும் பற்றி புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் தான் கெட்டின பொண்டாட்டியை பற்றி புரியாமல் விட்டுருக்கேன். இந்த கோவம் மட்டும் எல்லாருக்கும் எங்கேருந்து தான் வருதோம்மா? பொசுக்குன்னு கோவம் வந்துடுது. கோவம் வந்தால் குடும்பமே வீணா போயிருது. அது தெரியுதா இவனுங்களுக்கெல்லாம்? காடு நம்பி வந்தவங்கள என்னைக்குமே கையை விடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? எனக்காக அழகா ஒரு டென்ட் கிடக்கே. அங்கங்க கிழிஞ்சு இருக்கிற மாதிரில இருக்கு. யாரோ யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு தூக்கி போட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம். நம்மளுக்கு இந்த டென்ட் கிடைச்சதே போதும். இதை கொண்டு வச்சு நம்ம பேசாம இதுக்குள்ள இருந்துக்கிடலாம். கிழிஞ்சிருக்கிற இடத்துலலாம் ஒரு காக்கா முள்ள வச்சு தச்சு வச்சிட வேண்டியதான். எப்பா என்ன கணக்கு? டென்ட் கிடைச்சிட்டு அடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாட்டும் ஒரு வழியை பார்க்கணும். இந்த டெண்டை கொண்டு போய் ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுட்டு அடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று செய்யுவோம். வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். தலப்பாக்கட்டு மண்டையா, உன்னை வெல்வேன். இந்த இடம் நல்ல சரியா இருக்கும்னு நினைக்கேன். நல்ல அருவி பக்கத்துல, ஆத்தங்கரை பக்கத்துல நல்ல குளு குளுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்ல இதமா இருக்கும். பேசாம இங்கேயே டெண்டை போடுவோம். எப்பா இது வெயிட்டர்ல இருக்கு, தூக்கிட்டு வந்து தலையெல்லாம் வலிக்க. முதல்ல இதை கீழே இறக்கி போடுவோம். எப்பா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. இனிமே நமக்கு இதுதான் வீடு. ஆத்தங்கரை ஓரத்துல நல்ல அழகான அம்சமான வீடு தயாராயிட்டு. என்ன அழகா இருக்கு, நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. என் வீடு அழகா இருக்கே. சரி, நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு நிறையாது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது பார்ப்போம். பேசாம ஆத்துல மீன் பிடிக்க வேண்டியதான். இந்த டெண்டுக்குள்ள ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில் இருந்துச்சு, அதையே வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். மீன் மாட்டுனுச்சுன்னா நல்லா இருக்கும். ஏம்மா நடக்க முடியலையே, காலு கையெல்லாம் வலிக்கி. ஊரு பூரம் தேடியாச்சு, இன்னும் எங்க போய் தேட? அத்தை பாட்டி, நீங்கள் வரமாட்டீங்கன்னு லட்சுமி அக்கா சொன்னாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? ஏமா அவன் வெளியே போனோன்னு பேராண்டிகிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். மாலை எங்க போயிருப்பான்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. லட்சுமி அக்கா வீட்டை விட்டு போகும்போது அவங்க கையில் துட்டு கிடையாது, நேராக மரத்தடிக்கு போனாங்க. மாலாக்காவும் வீட்டை விட்டு போகும்போது கையில் துட்டு கிடையாது, ஆனால் அவங்க மரத்தடியில் போய் உட்கார்ற ஆள் கிடையாது. ஒருவேளை மாலை கிணத்துல விழுந்து செத்துருப்பாளோ? வாய கழுவுடி, அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. அவ தைரியமான ஆளு. ஆமாட்டி, என் மருமவ பசி வேற தாங்க மாட்டா. அத்தை பாட்டி பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. என்னட்டி சொல்லுதே? மாலாக்கா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்னட்டி சொல்லுதே? ஈஸியா? எப்படி கண்டுபிடிக்க? மாலாக்கா பசி தாங்க மாட்டாங்கன்னு இப்போ தானே அத்தை பாட்டி சொன்னாங்க. ஆமாடி, ஆடாம நின்று பதில் சொல்லு. அப்பனா மாலாக்கா கையில் துட்டு கிடையாது. அப்போ சாப்பாடு எங்கே கிடைக்கும் அங்கே தானே இருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர? கோயில்ல அன்னதானம் வாங்கி திங்க போயிருப்பான்னு சொல்லுதியோ? நம்ம கோயில்ல என்னைக்கு மத்தியானம் அன்னதானம் போட்டாங்க? சாப்பாடு கிடைக்கிற இடம்னு எதுட்டி ஹோட்டல்ல சொல்லுதியா? ஏக்கா ஹோட்டலில் சாப்பிட தான் துட்டு கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்டுட்டு மாவாட்டுவாங்கன்னு நினைக்கீங்களா? பிறகு என்னட்டி சொல்லுதே? ஒழுங்கா சொல்லேன். மாலாக்கா எங்கே இருப்பாங்க தெரியுமா? ஆத்தங்கரை, மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஆமாட்டி, அங்க காய்கறி பழங்கள்லாம் ஏதாவது கிடைக்கும்ல? அதே மாதிரி மாலாக்கா ரொம்ப தைரியசாலி. காட்டுக்குள்ளே கூட போய் தனியாக இருப்பாங்க.
ஆமாட்டி ஆமாட்டி, அவளுக்கு இந்த சாகசம் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ என் மருமவ காட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு சொல்லுதீங்களா? நம்ம ஊர் காட்டுக்குள்ள போய் தேடி பார்ப்போமே. சரிட்டி வாங்க, ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க, நடக்க முடியல. நேர காட்டுக்குள்ள போவோம், அங்கதான் இருப்பாங்க. கடவுளே, எப்படியாட்டி என் மருமவ கிடைச்சா சரி. அந்த செல்வியை சும்மாவே விடக்கூடாது, எல்லாத்துக்கும் அவதான் காரணம். கொஞ்சோண்டு கீரை பறிச்சது தப்பாம்மா, இப்படி கொண்டு போய் நம்மள பாடா படுத்துதாலே. இருக்கட்டும்க்கா, மாலாக்கா மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறவு செல்வியக்காக்கு ஆப்பு ரெடி பண்ணுவோம். இந்த தூண்டில இந்த டென்ட் கிட்ட கிடந்துச்சு, இதை வச்சு எப்படி மீன் பிடிக்கணும்னு தெரியலையே. முன்னால கொக்கி மாதிரி தொங்குது, இங்க என்னடான்னா சுத்துற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பேசாம இதை சுத்தி பார்ப்போமா? கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். சுத்து 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 சுத்து. தூண்டில் மேலேயே நிக்கி தண்ணிக்குள்ள போனா தானே மீன் மாட்டும். இப்பதான் நல்லா தண்ணிக்குள்ள போயிருக்கு, ஏதாட்டும் ஒரு மீன் மாட்டும். சப்பா, மீன் மாட்டின மாதிரியே தெரியலையே. இப்பமே கண்ணை கெட்டுதே, பசி வேற மயக்கமா வருது, எங்க போய் உளன்னு தெரியலையே. 1 மணி நேரத்துக்கு பிறகு அப்படி போட்டு அருவாள மீன் சூப்பரா மாட்டிக்கிட்டே. என்ன அழகான அருமையான பெரிய மீனா மாட்டிருக்கு. மாலானாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம். தூக்கு தூக்கு தூக்கு. நல்ல மாட்டனியா? உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் என்னைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? வீட்டில் அழகா மீன் குழம்பு வச்சு சாப்பிட உட்காந்தேன். அந்த வீணா போன மனுஷன் சாப்பிட விட்டாரா, தட்டில் சோத்தை போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே நம்மளுக்கு சுட்ட மீன் தான் கிடைக்கும் போல, உன்னைய கொண்டு சுட்டு தான் திங்கணும். தப்பா நினச்சிக்கிடாது என்ன, உன்னைய கொஞ்சோண்டு தின்னுக்கிடுதேன். மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை. எம்மாடி, ஆற்றுல விட்டுட்டா வயிறு நிறையாது. மீன் பிடித்து மீண்டும் சுட்டு திங்க ஆசை. மீன் பிடிச்சாச்சு, சுட்டு திங்கிறதுக்கு நெருப்பு வேணுமே. நெருப்புக்கு என்ன செய்ய? தீப்பெட்டி இல்லையே. சரி, நைஸா ஊருக்குள்ள போய் ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு ரூபாய்க்கு தீப்பெட்டி கடன் வாங்கிட்டு வருவோம். ஆஹா, என்ன அருமையா இருக்கு. வாழ்க்கை என்ன இப்படி இருக்கணும்டா. யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நம்மளுக்கு கிடைச்சதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்குன்னு இருக்கிற சின்ன வீட்டில் தூங்கிக்கிட்டு, எப்பா இதே மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா சொர்க்கம்டா. மீனே, ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் வெந்துரு. வயிறு பசி தாங்க முடியல. இவ்வளோ நேரம் இருந்ததை விட இப்போதான் ரொம்ப பசிக்கு. உன்னை வேற பார்த்துட்டேன் பத்தியா, வயிறு கொண்டாங்கு. சீக்கிரம் வெந்துரு. யாரோ என்னை அழைக்கிறார்கள், யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவி மாலா பேசுதே, நீங்க யாரு? மாலா, நான் அலெக்ஸ் பேசுதேன். அப்படி ஒரு பேரை என் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதில்லையே, நீங்க யாரு? ஏட்டி என்ன மூளை குழம்பிட்டா? நான் உன் புருஷன். ஓ, மிஸ்டர் தலப்பாக்கட்டு மண்டையரா? வீட்டை விட்டு வெளியே வந்து அரை நாள் ஆயிட்டுல, அதான் உங்க பேரெல்லாம் மறந்துட்டு. ஏட்டி எங்க இருக்க இப்ப நீ? நான் சொர்க்கத்துல இருக்கேன். ஐயோ, மாலா செத்துட்டியா? மிஸ்டர் அலெக்ஸ் பாண்டியன், உங்க சாவு என் கையில தான். மாலா, என் பேரு அலெக்ஸ் பாண்டியன் கிடையாது, அலெக்ஸு. நீங்க யாருன்னே ஆளு தெரியல. இதுல அலெக்ஸா இருந்தா என்ன, அலெக்ஸ் பாண்டியனா இருந்தா எனக்கு என்ன? என்ன மாலா இப்படி எல்லாம் பேசுத? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியாச்சுல்ல, பிறகு உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நான் நல்ல சொர்க்கத்துல இருக்கேன், என்னைய தொல்லை பண்ணாதீங்க. மாலா எப்படி செத்த? நான் விரட்டி விட்டோன்னு கோவத்துல தண்ணி லாரியில போய் விழுந்துட்டியோ? தண்ணி லாரிக்குள்ள விழுந்தனா? நான் எதுக்கு தண்ணி லாரிக்குள்ள விழணும்? தண்ணி லாரியில விழலையா? அப்ப ஆத்துக்குள்ள விழுந்து செத்துட்டியா? ஆக மொத்தம் எப்படியாவது நான் செத்தா சரி, அதானே உங்களுக்கு வேணும்? ஐயையோ, உன்னைய திட்டினது தப்புதான், வீட்டுக்கு வந்துருமாலா. என் வாழ்க்கை என் உரிமை, இன்னும் அந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். பிற சோத்துக்கு என்ன செய்வே? சோறு இங்க அழகா சோறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரமும் நினைச்ச நேரம்லாம் சோறு சாப்பிடலாம். அதனால உங்க வீட்டுக்கு வரணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எங்க இருக்க? மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டியோ? ஹலோ தலைப்பாக்கட்டு மண்டையரே, இதுக்கு மேல உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. என்னைய வீட்டை விட்டு விரட்டின பிறகு அப்புறம் என்ன வான்னு கூப்பிட வேண்டியிருக்கு? நான் வரமாட்டேன். போனை வச்சுட்டு வேலையை பாருங்க. முதல்ல போனை கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி போட்டுறணும், இல்லைன்னா உயிரை வாங்குவானுங்க. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சி கொண்டு வந்து நல்லா சுட்டு சாப்பிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீன் வெந்து முடிக்க போற நேரத்துல இப்படி பேசிக்கிட்டே இருந்தா மீன் ஆறி போயிரும். பிறகு நான் எப்படி சாப்பிட? எனக்கும் இந்த மீனுக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. விடுவோமா? நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல.